ஹாய் ஹலோ வணக்கம் ஒன்று ஸ்டெம் பார்க் வந்துட்டோம். ஸ்டெம் பார்க் வந்து யாருக்குமே குறுக்கு இந்த கௌசிக் வந்தான் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூட் வந்து கொஞ்சம் கரண்ட் முட்டாக தான் இருக்குது. போய் சேருவேனா இல்லையா தெரியல, இல்லை மேலே போய் சேர்ந்துருவானு கூட தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்துடணும். வாங்க போகலாம். இங்கே பின்னாடி இருக்கிறது தான் ஸ்டெம் பார்க். ஸ்டெம் பார்க்னா என்னதுன்னா சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. கூடவே குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவையான விளையாட்டு பொருளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெம் பார்க்கோட டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 120 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 10 ரூபா. அதேமாதிரி பிளானட்டோரியம் சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து மினிமம் 25 மெம்பர் இருந்தால் தான் உள்ள போகணும். நம்மக்கிட்ட அவ்வளோ பிளேஸில் கூட்டிகிட்டு இருந்தால் சரி நீங்கள் போகமா இல்லை போனோம்னா சந்தோஷம். அதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 40, சின்னவங்களுக்கு 20. போச்சே இடிக்குமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். சொல்றது பிரம்மாஸ் டவர்ண்ணே. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த கொட்டர மலையிலையும் உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிறேன், ஷேர் பண்ணிருக்கேன். எலக்ட்ரிக் இல்லை இது. சொல்லு எலக்ட்ரிக் சக்தி. சரி, இந்த பார்க் இந்த மாதிரி வரும்போது நம்ம மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் உடச்சி விட்டுறது. அங்கே பாதி இதில் கேம்ஸ் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் காணோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நானும் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். சரி, இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. அப்போ தான் இனி வரும் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கன்னடையெல்லாம் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறாங்க. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியுமா கன்னடி பார்த்துவாங்க. ஒல்லியா தெரிய வர்றதில்ல. அடுத்து இதில் நான் ஜெய்ஜாண்டிக்காக தெரியுறேன். ஐயோ, லேண்ட்ஸ்கேப் எடுக்க மாட்டேண்ணா. குண்டா தெரிவேன். டைனோசர் மாதிரி இந்த எந்திரன் எல்லாம் மாதிரி படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த டிஎன்ஏ இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுதான் இங்கே இருக்குது. சரி, இந்த விளையாட்டு வந்து என்னன்னா, நம்ம வீட்டை நானே தூங்குறது தான். ஏதாவது ஒரு டஸ்ட்பினே தூக்க முடியாது. நான் என்னை தூக்க போகிறேன், வந்து பாருங்க. மியூசிக் போட்டுக்கோ. ஓகே ஓகே. ஜெய் மகிழ்மதி. இறக்குறது எப்படி? ஸ்லோவா விடு, ஸ்லோவா விடு. சரி, இது வந்து கெலடோஸ்கோப்பு. இதில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு விஷன் வந்து எல்லாத்துக்கும் தலைகளாக தெரியும். கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு தலைகளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பின்னாடி போ. என்னடா இவனுக்கு 3 கம்பி படுத்து போட்டுருக்கானுங்க, பைத்தியக்காரன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணுறது. நம்மளோட ப்ரெஷரை இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுவே இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணாதான். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணோம். அவ்வளோதான். உழுகாது. எப்படி உழுவாது?
அண்ணே தள்ளி விட்டோம். எப்படி உங்களுக்கு சுற்றிடுவோமா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வாங்க 60 சிக்ஸர் 90 டிகிரி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சுற்றிட முடியாது. 90 டிகிரி வந்து ஸ்டேபிளாக நிற்கணும், சுற்றிட முடியாது. சாரி பஸ் கொஞ்சம் படிப்பறிவு. பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வியூ மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரியல்னாலும் ஒரு 50% கிட்டத்தட்ட அதே மாதிரி ரியலாக இருக்குது. ராக்கெட் கூட லான்ச் ஆனா நான் தூரமாக இருந்து பார்த்துட்டு நம்ம ஈரோட்டில் ராக்கெட் லான்ச் பண்ணுற இடம் இருக்குன்னு நினச்சி போட்டேன். இது ஒரு பசங்க போட்டு சப்ஸ்கிரைப் வாங்க. இட்டாச்சி என்ன பெரிய கெஞ்சுட்ஸு நான் போடுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு கெஞ்சுட்ஸு இது அப்படியே ஒத்து பாருங்க. இப்போ நீங்கள் ஆழ்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் 10வது படிக்கிறதுக்கு போயிட்டீங்க. இப்போ நீங்கள் குழந்தைக்கு காலத்துக்கே போயிட்டீங்க. கொஞ்சம் கேமரா மட்டும். இது வந்து டிஜிட்டல் கேமரா. இது வந்து ஒரு ப்ரோ மாதிரி பார்த்தீங்கன்னா 40 ரேஞ்சஸ் கம்மிங். சிறுவர்களுக்கு வந்து 20. தெரியுதா? எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அந்த டிஜிட்டல் பிளான் வரையும் பார்த்துருக்கோம். ஒர்க்கு தான் போய் பார்க்கலாம். ஆனால் ரேட்டு மட்டும் 40 ரூபா எனக்கு தெரியுது. சரி இந்த ஒரு கேலரி பார்த்துருக்கேன். போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கென்ஜூட் சூக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அந்த இமேஜ் கிரியேட் ஆகிறமே ஓரளவுக்கு வச்சுக்கிறாங்க. அது பாதிக்கு மேலே நமக்கே அந்த மைண்ட் வந்து நமக்கு இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த ரிஃப்ளெக்ட் தான் உள்ள வந்து கண்ணாடி வச்சுக்கிறாங்க. தெரியுங்களா? அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு தெரியும். உள்ள அந்த கண்ணாடி குட்டிக்கிட்டு இருக்காங்க. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, சமவாரம் இல்லை. செம்மையா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எங்க இருக்கிறது லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லிடுறேன். வந்து எல்லாம் பாருங்க. இந்த வேலை போனிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நானும் என் கேமராமேனும் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு இங்க இருந்து எந்த சத்தியமா தோணும். இடம் எங்கடா போறது? ஐயோ அண்ணே, வழி தெரியாது ஏதாச்சும்? பேக் நான் இங்க கண்ணாடி தானே இருக்குது. சரி, ஒரு வழியா அவன் கண்ணை பிடிச்சாங்க. மேலே வச்சுருந்தோம். இது அமுத்துடா. முன்னாடி இதை அழுத்தணும். அமுத்து. அழுத்தினா லைட் எரியுதா? அப்புறம் வந்து இதை மாட்டிடுவோம். இதை மாட்டினோடனே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது குறிப்பிட்ட செகண்டில் அது வந்து மேக்னெட் ஆகிடும். எப்போ வேணா விழுகும். நல்லா பிடிச்சிக்கோடா. இப்போவே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கீழே விழுகும்போது தான் பிடிக்கணும். எவ்வளோ சார்
மசாலா இருக்கிற இது வந்து டோட்டல் ஈவென்ட் ரிஃப்ளெக்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இந்த யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற பிஎஸ்என்எல், ஏர்டெல் இந்த மாதிரியான கேபிள்லாம் இது பண்ணிங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட். இது சாலிட்னா லைட்டாக மூவ் ஆகும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அது லிக்விட்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணினால பறக்கும். கேஸ்னால் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கும். கேஸ்னால் உள்ளே அழுத்தம் இருக்கிறதுனால அது பறக்கவே இல்லை. வரிசையாக இருக்குல்ல, 4 மேட். இதுவே அது கீழே வரும்போது வரிசையாக வராதாமா, ஒன்று வேற வேற மெட்டல். பாப்பா வந்து பார்க்கணும். ஒருத்தன் வந்துட்டான், 2 பேர் வந்துச்சு, 3ஆவது வந்துச்சு, 4ஆவது வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, லென்ஸ்லாம் வந்து எனக்கு தான் பண்ணும். என்ன சார் முன்னாடி இங்கே நடந்து போகிறது பார்க்குறீங்க? சரியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பப்ளிக் தான், இவங்க ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேண்டீன் இருக்குது, யாராவது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அந்த மாதிரி போய் சாப்பிட்டுக்கலாம். ஸ்ட்ரென்த் பார்க்கு யாராச்சும் வந்து மீட் பண்ணுற மாதிரினா சரியான ஒர்க்கு பிளேஸ்னே சொல்லலாம். பையனுக்கு ஒரு போரே கொடுக்கலாம். நிறையா சயின்ஸ் சம்மந்தமான விஷயம்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு பார்க்கு தான், பைக்கு ஒரு போரே கொடுக்கலாம். சயின்ஸை பற்றி யாராச்சும் தெரியலன்னா தயவுசெய்து இந்த பார்க்கு தான் கற்றுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.